ஹே காய்ஸ், இந்த வீடியோட டாபிக் ட்ரக் அப்சார்ப்ஷன். ட்ரக் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து அதோட சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எங்கிருந்து எடுத்துக்கிறோமோ அங்கிருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் ட்ரக் அப்சார்ப்ஷன். இந்த ட்ரக் அப்சார்ப்ஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து எவ்வளவு வேகமாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ இதுல 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிவ் டிஃப்யூஷன். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாம ஒரு மருந்து அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கம்மியான கான்சென்ட்ரேஷனுக்கு நகர்ந்து போகுது. ரெண்டாவது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இங்க அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கம்மியான கான்சென்ட்ரேஷனுக்கு போகும், பட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணும். மூணாவது ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். அதாவது புரோட்டீன் இன்வால்வ் ஆகும். ஒரு புரோட்டீன், அதாவது கேரியர் புரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு புரோட்டீன் சொல்லலாம். சோ இந்த புரோட்டீன் நம்ம மருந்தை அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவது எண்டோசைட்டோசிஸ். இது ஒரு ரேர் ப்ராசஸ் கூட சொல்லலாம். நம்மளோட செல் மெம்பரேன் அப்படிங்கிறது மெம்பரேன் ஒரு கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம எடுத்துக்கூடிய மருந்தை என்கல்ஃப் பண்ணும் அப்படிங்கிறது. பட் இது ஒரு ரேர் ப்ராசஸ் தான். சோ இந்த ட்ரக் அப்சார்ப்ஷனை புரிஞ்சுக்கிறனால நம்மளால எந்த மருந்து ஒரு நோய்க்கு கொடுக்கணும், அதோட ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எது வழியா கொடுக்கணும், அதாவது மாத்திரையா கொடுக்கலாமா இல்ல இன்ஜெக்ஷனா கொடுக்கலாமா, அப்படி இல்லைன்னா கிரீமா கொடுக்கலாமா, இது மாதிரியான விஷயங்களை நம்ம சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.